மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுவந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிக்க 25 விசாரணை சபைகள். காணாமல் போனோர் மற்றும் காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விரைவுபடுத்துவதற்காக 25 விசாரணை சபைகளை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2016 ஆண்டின் 14ஆம் இலக்க சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு இணங்க காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் நிறுவப்பட்டது. நீதி அமைச்சர் சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்தின்படி மாத்தறை, மன்னார், யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு மற்றும் கிளிநொச்சி ஆகிய இடங்களில் நிறுவப்பட்ட பிராந்திய அலுவலகங்களுக்கு காணாமல் போனோர் தொடர்பில் 14,988 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இதன்படி முறைப்பாடுகளை ஆராய்வதற்காக விசாரணை சபைகள் நியமிக்கப்பட்டுள்ள அதேவேளை காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக முறையான விசாரணைகளை மேற்கொண்டு காணாமல் போனவர்களின் உறவினர்களுக்கு அறிக்கைகளை வழங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. 45 நாடுகளில் 31 நாடுகள் இலங்கைக்கு ஆதரவு. 2022 மார்ச் 7ஆம் தேதி நிறைவடைந்த இலங்கை தொடர்பான மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகரின் எழுத்துப்பூர்வமான புதிய தகவல் தொடர்பான ஊடாடும் உரையாடலில் நல்லிணக்கத்திற்கான அரசாங்கத்தின் குறிப்பிடத்தக்க முயற்சிகளுக்கு உலகளாவிய தெற்கின் பல நாடுகளில் இருந்து இலங்கைக்கு பெரும் ஆதரவு கிடைத்ததுடன் புறநிலை மற்றும் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் ஆகியன பலதரப்பு ஈடுபாட்டிற்கான முக்கிய அடிப்படையாக மீண்டும் வலியுறுத்தப்பட்டன. ஊடாடும் உரையாடலில் உரையாற்றிய 45 நாடுகளில் 31 நாடுகள் இலங்கைக்கு ஆதரவாக தமது கருத்துக்களை பதிவு செய்துள்ளன. தெற்கு, தென்கிழக்கு மற்றும் மத்திய ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவின் பல அரசுகளிடமிருந்து இலங்கைக்கான ஆதரவு வெளிப்படுத்தப்பட்டது. சவுதி அரேபியா, எகிப்து, பிலிப்பைன்ஸ், நேபாளம், கென்யா, எத்தியோப்பியா, மாலத்தீவு, சீனா, கியூபா, ஜப்பான், சிரிய அரபு குடியரசு, வியட்நாம், கொரியா, ஜனநாயக மக்கள் குடியரசு, வெனிசுவேலா, நைஜீரியா, பாகிஸ்தான், கம்போடியா, ரஷ்ய கூட்டமைப்பு, லெபனான், உகாண்டா, பொலரஸ், சிம்பாப்வே, எரித்ரியா, தெற்கு சூடான், லாவோ, ஜனநாயக மக்கள் குடியரசு, எமன், ஈரான், நைஜர், கசகஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் அஜர்பைஜான் ஆகியன இலங்கைக்கு ஆதரவாக பேசிய 31 நாடுகளாகும். சட்ட சீர்திருத்தங்கள் உட்பட தேசிய செயல்முறைகளின் மூலம் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதில் இலங்கையின் அர்ப்பணிப்பு மற்றும் COVID-19 தொடர்பான சவால்களை பொருட்படுத்தாமல் இந்த விடயத்தில் இலங்கை அடைந்து கொண்டுள்ள முன்னேற்றம் ஆகியவற்றை உலகளாவிய தெற்கின் அரசுகள் பாராட்டின. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடாடும் உரையாடலின் தொடக்கத்தில் உரையாற்றிய பேராசிரியர் GL பீரிஸ் மனித உரிமைகள் தொடர்பான தன்னார்வ சர்வதேச முயற்சிகளை தொடர்வதற்கும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர், ஐநா மனித உரிமைகள் பேரவை உட்பட ஐக்கிய நாடுகள் சபையுடன் ஈடுபடுவதற்குமான இலங்கையின் அடிப்படையை மீண்டும் வலியுறுத்திய அதே வேளையில் உயர்ஸ்தானிகரால் முன்வைக்கப்பட்ட புதிய தகவலில் காணப்படுகின்ற கடுமையான முரண்பாடுகள் மற்றும் பலவீனங்கள் தொடர்பில் குறிப்பிட்டார். சர்வதேச மகளிர் நாளை முன்னிட்டு வவுனியாவில் ஆர்ப்பாட்டம். சர்வதேச மகளிர் நாளை முன்னிட்டு வவுனியாவில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச மகளிர் நாள் எமக்கு கருப்பு தினம். ராணுவத்தின் உறுதிமொழியை அளித்து ஒப்படைக்கப்பட்ட உறவுகள் எங்கே, எங்கே எங்கே உறவுகள் எங்கே, வேண்டும் வேண்டும், சர்வதேச விசாரணை வேண்டும், அடக்காதே அடக்காதே பெண்களை அடக்காதே, சிதைக்காதே சிதைக்காதே பெண்களை சிதைக்காதே போன்றனவான கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர். அடிமை சங்கிலியை உடைத்தெறிவோம், குடும்பங்களாக சரணடையும் போது அவர்களுடன் சேர்த்து சரணடைந்த 29க்கும் மேற்பட்ட குழந்தைகள் எங்கே, யுத்தம் முடிவடைந்த பின் கையில் ஒப்படைக்கப்பட்ட பெண் பிள்ளைகளை என்ன செய்தீர்கள் போன்றனவான பதாதைகளையும் அவர்கள் ஏந்திய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். கருக்கலைப்பு தொடர்பான சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள தயார், நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவிப்பு. கருக்கலைப்பு தொடர்பாக அனைத்து தரப்பினருடன் கலந்துரையாடி பிரேரணை சமர்ப்பித்தால் அது தொடர்பாக ஆராய்ந்து சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள தயார் என நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார்.
நாடாளுமன்றத்தில் இன்று வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது ஆளுந்தரப்பு உறுப்பினர் சாந்த பண்டார இடையிட்டு கேள்வியொன்றை முன்வைத்தார். பலாத்காரமாக துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகும் பெண்ணின் கருவறையில் உருவாகும் கருவை இல்லாமலாக்குவது தொடர்பாக சட்ட ரீதியில் பிரச்சனை இருந்து வருகின்றது என கூறினார். இது மிகவும் கவலைக்குரிய பிரச்சனை என்றும் இந்நிலைக்கு ஆளாகும் பெண் பல்வேறு அசௌகரியங்கள் மற்றும் சமூகத்தில் தாழ்த்தப்படும் நிலை உருவாக்குவதாகவும் சாந்த பண்டாரா தெரிவித்தார். இதற்கு பதில் வழங்கும் போதே நீதியமைச்சர் அலி சப்ரி மேற்கண்டவாறு தெரிவித்தார். ரா சம்பந்தன் புதிய அமெரிக்க தூதுவர் இன்று சந்திப்பு. இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனை இன்று சந்தித்து பேசினார். கொழும்பில் உள்ள சம்பந்தன் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இச்சந்திப்பில் சம்பந்தனுடன் கூட்டமைப்பு எம்பி சுமந்திரனும் இணைந்திருந்தார். அனைத்து இலங்கையர்களுக்குமான அரசியல் தீர்வு, பொறுப்புக்கூறல் மற்றும் நீதியின் அவசியம் குறித்து இதன்போது விவாதித்ததாக சந்திப்பின் பின்னர் இட்ட டுவிட்டர் பதிவில் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். ஜனநாயக ஆட்சி, மனித உரிமைகள் மற்றும் இலங்கையின் அனைத்து சமூகங்களையும் அனைத்தையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி குறித்த மேலதிக உரையாடல்களை எதிர்பார்த்திருப்பதாகவும் அமெரிக்க தூதுவர் கூறியுள்ளார். பயங்கரவாத தடை சட்ட திருத்த சட்ட மூலத்தின் பல பிரிவுகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது. உயர் நீதிமன்றம் தீர்ப்பு. பயங்கரவாத தடை சட்ட திருத்த சட்ட மூலத்தின் பல பிரிவுகளை நிறைவேற்ற 3/2 பெரும்பான்மை அவசியம் என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குறித்த சட்டமூலம் தொடர்பான தனது தீர்மானத்தை உயர்நீதிமன்றம் நாடாளுமன்றத்துக்கு வழங்கிய நிலையில் அதனை சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன இன்று வாசித்தார். அதில் பிரிவு 2 அரசியலமைப்பின் எந்த விதிக்கும் முரணாக இல்லை என்றும் 3வது சரத்து முரணாக காணப்படுவதாகவும் உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. 3வது பிரிவை நிறைவேற்ற வேண்டும் என்றால் 3/2 பெரும்பான்மை அவசியம் என்றும், இல்லையெனில் விதிகள் திருத்தப்பட்டால் முரணாகாது என்றும் அறிவித்துள்ளது. மேலும் 5வது சரத்து அரசியலமைப்பின் எந்த விதிக்கும் முரணாக இல்லை என்றும், 6வது சரத்தில் சில பிரச்சனைகள் காணப்படுவதாகவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்தோடு 10வது சரத்து திருத்தப்பட வேண்டும் என்றும், 11வது சரத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்றும் உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை 12வது சரத்தின் உட்பிரிவு 26 அரசியலமைப்பின் 12க்கு முரணாக இருக்கும் என்றும் உச்சநீதிமன்றம் கருதுகிறது. இருப்பினும் அனைத்தையும் திருத்தி அமைத்தால் அரசியலமைப்பின் எந்த விதிகளுக்கும் முரணாக அமையாது என்றும் உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. செய்திகளில் இனி இந்திய செய்திகள். தமிழகத்தைச் சேர்ந்த 3 பெண்களுக்கு பெண் சக்தி விருது வழங்கி கௌரவிப்பு. பல்வேறு துறைகளில் மிக சிறப்பாக செயல்படும் பெண்களுக்கு மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் ஆண்டுதோறும் நாரி சக்தி புஸ்கார் எனப்படும் பெண் சக்தி விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதை சர்வதேச பெண்கள் தினமான மார்ச் 8ஆம் தேதி டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி வழங்கி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த விருதுகள் வழங்கப்படவில்லை. இதையடுத்து சர்வதேச மகளிர் தினமான இன்று 2020 மற்றும் 2021ஆம் ஆண்டுக்கான பெண் சக்தி விருதுகள் வழங்கப்பட்டது. டெல்லி ஜனாதிபதி மாளிகையில் இன்று காலையில் நடைபெற்ற விழாவில் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த 29 பெண்களுக்கு இந்த விருதை வழங்கினார். விவசாயம், சமூக பணி, கல்வி, கலை, இலக்கியம், அறிவியல், கண்டுபிடிப்பு, தொழில் உள்ளிட்ட சிறந்த பங்களிப்பை அளித்த பெண்களை அங்கீகரிக்கும் விதமாக இந்த விருது வழங்கப்பட்டது. இதில் தமிழகத்தை சேர்ந்த 3 பெண்களுக்கும் இந்த விருது வழங்கப்பட்டது. தமிழகத்தை சேர்ந்த தோடா எம்ப்ராய்டரி கைவினைஞர்களான ஜெயமுத்து, தேஜம் ஆகியோருக்கும் 2020ஆம் ஆண்டுக்கான பெண் சக்தி விருதும், மனநல மருத்துவரும் ஆராய்ச்சியாளருமான டாக்டர் தாரா ரங்கசாமிக்கு 2021ஆம் ஆண்டுக்கான பெண் சக்தி விருதும் வழங்கப்பட்டது. கொலை மிரட்டல் விடுத்த திமுக பிரமுகர் போலீசாரால் கைது. அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் குறித்து முகநூலில் அவதூறு கருத்து தெரிவித்தும் கொலை மிரட்டல் விடுத்தும் பதிவிட்டு வந்த திமுக பிரமுகரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் நகர திமுக செயலாளர் KS ராஜா நேற்று கடலூர் புறநகர் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக வேளாண்மைத்துறை அமைச்சருமான MRK பன்னீர்செல்வம் பற்றி கடலூர் SN சாவடி DSR நகரைச் சேர்ந்த முரளிகிருஷ்ணன் என்பவர் முகநூலில் அவதூறாக பதிவிட்டு பரப்பி வருகிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அதன் பேரில் கடலூர் புறநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் முகநூலில் மாவட்ட கழகத்தை வீணாக்கிய சாதிவரி பிடித்த MRK பன்னீர்செல்வத்தின் தலை துண்டிக்கப்படும் எனவும் MRK அழிவின் ஆட்டம் ஆரம்பம் எனவும் முரளிகிருஷ்ணன் பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து அவதூறாக அவர் பதிவு செய்து வந்துள்ளார். இதனை ஆதாரத்துடன் போலீசார் கைப்பற்றியுள்ளனர்.
செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பாக வெளியேறுவதை உக்ரைன் ரஷ்யா உறுதி செய்ய வேண்டும். ஐநாவின் கோரிக்கை. உக்ரைனில் இடம்பெறும் மோதல்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பாக வெளியேறுவதை உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய இரு தரப்பினரும் உறுதி செய்ய வேண்டும் என ஐநாவின் மனிதநேய அலுவலர் மார்டின் கிரிஃபித்ஸ் அழைப்பு விடுத்துள்ளார். அத்துடன் சண்டை நடைபெறும் பகுதிகளில் மனிதநேய உதவிகள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார். ஐநா மற்றும் அது சார்ந்த அமைப்புகள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவை வழங்கி வருகிறது. ஆனால் சில பகுதிகளில் அவை சென்றடைவதில் அங்கு நிலவும் பாதுகாப்பு சூழல்களால் சிரமம் ஏற்படுகின்றன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் பாதுகாப்பாக வெளியேறுவதை தடுப்பதாக இரு நாடுகளும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை கூறி வரும் நிலையில் ஐநா இவ்வாறு தெரிவித்துள்ளது. மக்கள் ஐரோப்பாவுக்கு தப்பிப்பது மற்றும் உயிர்காக்கும் உதவிகள் மக்களுக்கு சென்றடைவதை தடுக்கும் வகையில் மனிதநேய வழித்தடங்களில் ரஷ்யா செல் தாக்குதல் நடாத்துவதாக ஐநாவுக்கான உக்ரைன் தூதுவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் மக்கள் பாதுகாப்பாக தப்பிக்க உக்ரைன் தடை போடுவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இவ்வாறான நிலையில் உக்ரைனில் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனிதநேய உதவிகளை மேற்கொள்வதற்காக தனது அலுவலகம் மாஸ்கோவுக்கு குழுவை அனுப்பியுள்ளதாக ஐநா பாதுகாப்பு சபை உறுப்பினர்களிடம் மார்டின் கிரிஃபித்ஸ் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா 4வது கட்ட பேச்சுவார்த்தை விரைவில். ரஷ்யா உக்ரைன் நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற 3வது கட்ட போர் நிறுத்தம் குறித்த சமாதான பேச்சுவார்த்தை எந்த முடிவும் எட்டாமலேயே முடிவடைந்தது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கை 13வது நாளை எட்டிய நிலையில் தலைநகர் கீவை நோக்கி ரஷ்ய படைகள் தொடர்ந்து முன்னேறி வருவதுடன் இர்பின், வினிஸ்டா நகரங்களில் குண்டுமழை பொழிந்து வருகின்றன. உணவு, குடிநீர் இல்லாமல் தவித்து வரும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களை போலீசார் மற்றும் உக்ரைன் ராணுவத்தினர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். உக்ரைன் ரஷ்யா பிரதிநிதிகள் நடாத்திய 2 கட்ட பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் எட்டாத நிலையில் போலந்து எல்லை அருகே ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடைபெற்ற இடத்திலேயே மீண்டும் சந்திப்பு நடைபெற்றது. கிரிமியாவை ரஷ்யாவின் பகுதி என்றும் டொனஸ்டிக் மற்றும் லுகான்ஸ்க் பகுதிகளை தன்னாட்சி பெற்ற பகுதிகள் என அறிவித்து உக்ரைன் அரசியல் அமைப்பில் திருத்தம் கொண்டு வருவது உள்ளிட்ட நிபந்தனைகளை ரஷ்ய பிரதிநிதிகள் தெரிவித்தனர். எந்த முடிவும் எட்டாமல் பேச்சுவார்த்தை முடிந்த போதும் 4வது கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் போர் நடைபெற்று வரும் பகுதிகளில் இருந்து மனிதாபிமான அடிப்படையில் மக்களை வெளியேற்றிச் செல்ல இன்று முதல் தடை இருக்காது என ரஷ்ய பிரதிநிதிகள் தெரிவித்திருந்தனர். இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.